அடுத்த நபர் பேசலாங்க. இந்த கருத்து கணிப்பு கூட்டத்திலே தமிழக மீனவ பெண் தொழிலாளர்களின் கருத்துக்களை பதிவு செய்வதற்கு வந்திருக்கிறேன். என்னுடைய பெயர் வனஜா. இந்த அனல் மின் நிலையமானது அது எங்கே நிறுவப்பட்டாலும் சரி, அதனுடைய திறன் கூட்டப்பட்டாலும் அது மனிதர்களுக்கும் மக்களுக்கும் விரோதமான ஒரு செயல். மக்கள் நல அரசு எதுவுமே இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்க முடியாது என்பது எங்கள் பெண்களின் கருத்து. இந்த அனல் மின் நிலையம் எப்பேற்பட்ட விஷ பொருட்களால் தயாரிக்கப்பட போகிறது? அந்த விஷ பொருட்கள் அனைத்தும் கடலில் கலக்கிற போது எங்கள் பகுதியில் இருக்கிற அத்தனை ஏக்கர் நிலங்களும், நிலத்தின் கீழ் இருக்கிற நீரும், கடலில் இருக்கிற அனைத்து வளங்களும் முழுமையாக அழிந்து போகும் என்பதில் எந்த விஞ்ஞானிக்கும் கூட மாற்று கருத்து இல்லை. பொதுவாக இந்த தாளம்பேட்டை பகுதியிலே, இங்கு இருக்கக்கூடிய தரங்கம்பாடியில் இருக்கிற 10 கிராமங்களிலே ஏற்கனவே இந்த அனல் மின் நிலையம் நிறுவப்பட்டு 330 மெகாவாட் பவரில் மட்டுமே இயங்கிக் கொண்டிருக்கிற போது, குறிப்பாக தாளம்பேட்டை எடுத்துக்கொண்டால் அங்கே சிறுநீரக கோளாறுகளால் இறந்து போன இளைஞர்களும், அந்த இளைஞர்களுக்கும் தங்களுடைய சிறுநீரகத்தை தாரை வார்த்துவிட்டு ஒரு சிறுநீரகத்தோடு மகனையும் இழந்து தவிக்கின்ற பெண்களின் எண்ணிக்கை ஏராளம். இந்த நாப்தாவானது, அந்த நாப்தாவில் இருந்து வரக்கூடிய அத்தனை வாயுவும், அதில் உபயோகிக்கப்படக்கூடிய பொருட்களில் இருந்து வருகிற வாயு காசநோய், மூச்சுக்கோளாறு, சிறுநீரக பாதிப்பு, கல்லீரல் பாதிப்பு என அனைத்தையுமே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இங்கே இருக்கிற மக்களை சமாதானப்படுத்துவதற்கு வேலை வாய்ப்பு தருவதாக அரசும் இந்த தனியார் அமைப்புகளும் கூறினாலும் கூட, இந்த வேலை வாய்ப்பிலும் எஞ்சி நிற்க போவது கல்லீரலை இழந்த, நுரையீரலை இணைந்த, காசநோய்க்கு ஆளாகி மடிந்து போகின்ற மீனவர்களையும் விவசாயிகளையும் தான் பார்க்க போகிறதே தவிர, அங்கு வேலை கிடைத்தாலும் வாழ்க்கை இல்லை, வேலை கிடைக்காவிட்டாலும் வாழ்க்கை இல்லை என்பதை இங்கு இருக்கிற அனைத்து சகோதரர்களும், குறிப்பாக ஆதரவு தெரிவிக்கிற சகோதரர்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதோடு கூட இன்று தமிழ்நாட்டின் மின்சார தேவை என்று பார்ப்போமேயானால், 6 மாதங்களுக்கு முந்தைய பத்திரிகை செய்தியிலே மேட்டூர் நீர் மின்சாரத்தில் மின்சாரம் தயாரிக்கின்ற இடத்தில் 2 யூனிட்டுகள் மின்சார உற்பத்தி செய்கிற கருவிகள் இருக்கின்றன. அதில் ஒன்று பழுதடைந்து நீண்ட காலம் ஆகிவிட்டது. அதை ஏன் பழுது செய்யவில்லை என்று அரசு கேட்கிற போது, அங்கே இன்று இந்த ஒரு யூனிட்டில் தயாரிக்கிற மின்சாரமே தமிழ்நாட்டுக்கு போதுமானதாக இருப்பதால் அதை நாங்கள் இன்னும் பழுது பார்க்கவில்லை என்று அரசு அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். மேலும் ஒரு புள்ளி விவரம் கூறுகிறது, இந்தியாவிலேயே உற்பத்தியாகி இருக்கிற மின்சாரம் ஒரு நபருக்கு கிட்டத்தட்ட 9 பில்லியன் அளவு தயாராகிறது என்பதை பதிவு செய்திருக்கிறார்கள். இவ்வளவு அதிகமான மின்சாரம் நம் நாட்டில் இருக்கும் போது யாருடைய தேவைக்காக இந்த அனல் மின் நிலையங்கள்? ஒரு நாட்டின் நலனுக்காக பலியாக வேண்டும் என்றால் அது எப்போதுமே எங்களை போன்ற மீனவர்களும் அடிப்பட்ட விவசாயிகளாகவும் பாட்டாளி மக்களாகவும் தான் இருக்க வேண்டுமா? ஏன் ஒரு காலகட்டத்திலாவது இன்று உயர்த்திய சாதி என்று சொல்லிக் கொள்கிற பார்ப்பனர்களோ பணியாட்களோ அழுகின்ற மாதிரியான ஒரு திட்டத்தை இந்த அரசினால் கொண்டு வர முடிகிறதா? ஆகவே பாட்டாளி மக்களே, உழைக்கும் மக்களே, மீனவர்களே, நாம் நம் நிலையை உணர்ந்து நாம் குரல் கொடுக்காவிட்டால் இதனை எதிர்த்து கேட்பதற்கு ஆள் இல்லை என்று எழுச்சி கொண்டு நமது மறுப்புரைகளை தொடர்ந்து தெரிவிப்போம். எங்கள் கருத்துக்களை கூற வந்திருக்கிற மக்களுக்கு காவலுக்கு இத்தனை பேர் என்பது ஒரு நாட்டுக்கு அவமானமான விஷயம் இல்லையா? நாங்கள் எதற்கு வந்திருக்கிறோம்? எங்கள் கருத்துக்களை கூறையா, கல் எடுத்து அடிக்க அல்ல. ஆனால் தடிகளோடு இங்கே எத்தனை காவலர்கள்? உண்மையில் அவர்கள் அத்தனை பேரிடமும் கருத்து கேட்டு பாருங்கள். கேட்க மாட்டோம். கலெக்டரிடமும் தனிப்பட்ட முறையில் கருத்து கேட்டால் அது என்னவாக இருக்கும் என்பது தெரியும். ஆக இங்கு இருக்கிற பெண்களையும் வருகின்ற சந்ததியினரையும் காக்க எங்கள் வரிப்பணத்திலே சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிற அனைத்து அதிகாரிகளும் அனைத்து கருத்துக்களையும் பதிவு செய்ய வேண்டும்.
பதிவு செய்து இங்கே இருக்கின்ற இந்த எதிர்ப்பு குரலை மீண்டும் மீண்டும் பதிவு செய்ய கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றிங்க. அடுத்த நபர் பேசலாம். கே ராஜசேகர். உங்க பெயர்? கே ராஜசேகர். கே ராஜசேகர், மாவட்ட துணை செயலாளர், பாட்டாளி மக்கள் கட்சி. என்னுடைய சொந்த ஊர். இந்த பிளான்ட் அமைய இருக்கிற அந்த கிராமம் மாணிக்கப்பங்கு ஊராட்சிக்கு உட்பட்ட ஆனைக்கோயில் கிராமம். ஆனைக்கோயில் கிராமத்தில் தான் இந்த பிளான்ட் அமைவதாக நீங்கள் திட்டமிடப்பட்டு கருத்து கேட்பு நடத்துகிறீர்கள். இந்த பவர் பிளான்ட் முன்னாடி 330 மெகாவாட்ல அமைப்பதாக ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடத்தினீர்கள். அப்போது என்ன குறிப்பிட்டு நீங்கள் கருத்து கேட்பு கூட்டம் இப்போ 330 மெகாவாட்ல நடந்துட்டு இருக்காதுக்கு இந்த பகுதி மக்களுக்கு அனைவருக்கும் வேலை. இந்த பகுதியில சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க 1,00,000 மரக்கன்றுகள் நடப்படும். மற்றும் இப்பகுதியிலே மாணிக்கப்பங்கு, பிள்ளைப்பெருமாநல்லூர் ஊராட்சிக்குட்பட்ட அனைத்து வாய்க்கால்களும் சீரமைத்து தரப்படும். இப்பகுதியை நாங்கள் தத்தெடுக்கிறோம் என்றீர்கள். ஆனால் இன்றைய சுற்றறிக்கையில் கூட அதை செஞ்சிருக்கோம், இதை செஞ்சிருக்கீங்க. என்ன செஞ்சிருக்கீங்க? முழுக்க வேலை வாய்ப்பை தரீங்க. உங்க சுற்றறிக்கையிலேயே சுமார் 70 பேர்களுக்கு மேல் மின்னிலையம் இறங்கும் போது வேலை இல்லைன்னு நீங்களே இப்ப படிச்சிருக்கீங்க. இதுதான் நீங்க வேலை வாய்ப்பு தரதா? இன்னைக்கு என்ன எங்க மக்கள் வேலை செய்யுதுன்னா, அந்த பிபிஎன் பவர் பிளான்ட்ல லெட்டின் கழுவுற, கக்கூஸ் கழுவுற ஒரே வேலை தான் செய்யுது. இத பிபிஎன் பவர் பிளான்ட் மறுக்க முடியுமா? அது என்னன்னா 80 ரூபாய் சம்பளத்தை 85 ரூபாய்க்கு உயர்த்துறதுக்கே பெரும் போராட்டம் நடத்திருக்கோம் ஊர்ல இருந்து. ஏன்னா அந்த ஊர்ல நாங்க இருக்கிறதால இந்த ஊர்ல இருந்து பல முறை போன செக்யூரிட்டி அடிச்சு விரட்டான். உள்ள உங்களுக்கு வேலை இல்ல, ஊருக்காரனுக்கு வேலை இல்லைங்கிறான், போலீஸை வச்சு உள்ள பிடிச்சி போட்டுருக்கிறான் செக்யூரிட்டி. பல முறை போய் 80 ரூபாய் சம்பளம். ஏன்னா 30 பேர் தான் மாசத்துக்கு வேலை. அது லெட்டின் கழுவுற வேலை தான், தாலு பொறுக்கிற வேலை தான். இதை தவிர எந்த வேலையும் இல்ல. அப்படியே ஒரு வேலை எந்த டெக்னீஷியன் சம்பந்தப்பட்ட வேலையா இருந்தாலும் அந்த 2 ஊராட்சி சார்ந்தவங்களா இருக்க கூடாதுங்கிறாங்க. இன்னைக்கு உங்க லிஸ்ட் எடுத்து மாவட்ட கலெக்டர் முன்னாடி வரீங்க. எங்க உள்ளாட்சி அந்த பகுதியில உள்ள ஊர் மக்களோட தகுதியை விட எந்த தகுதியை எங்க வந்து வேலை செஞ்சிருக்காங்க பாருங்க. அதே மாதிரி வெக்கம் கெட்ட முன்னிலையில எங்க உள்ளூர் மக்களை ஏமாற்ற வந்திருக்கும் இந்த கம்பெனி எங்களுக்கு வேண்டாம் என்பதை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலேயும் எனது ஊராட்சி சொந்த கிராமத்தின் சார்பிலேயும் கேட்டுக்கொள்கிறேன். அதோட மட்டும் இல்ல, மீனவ மக்கள் கப்பல்ல ஏதாச்சும் பொருள் வந்துச்சுன்னா அன்னைக்கு ஊரை லீவ் விட்டாவணும். புதுப்பேட்டை, பெருமாப்பேட்டை, தாழம்பேட்டைய. ஏன்னா அன்னைக்கு கிராமம் லீவ் விட்டாவனே அன்னைக்கு ஊரை மறைச்சிடுவாங்க. ஏன்னா வள ஆரம்பிச்சுக்கணும். அப்படி வந்து மீனவ சமுதாயத்தை ஒடுக்கப்படுது. அதோட மட்டும் இல்ல, தினசரி 80 ரூபாய் கூலிக்கு 30 பேர் தான் வேலை செய்யறாங்க. அது தினக்கூலி தான், மாச சம்பளம் கிடையாது. அதுவும் அவன் வந்து ஓரளவுக்கு அந்த குப்பை பிடிக்கிறவனே ரொம்ப வந்து கசக்கி புடிக்கிறாங்க. செத்த நாள் அவனுக்கு நிக்க ரெஸ்ட் கிடையாது. அப்படி நின்னா மறு மாசம் உள்ள கூட மாட்டாங்க. அது கான்ட்ராக்ட் பேசிக்கல. டெய்லி தூங்க முடியல. நான் எத்தனை நாள் என்னமோ என்ன நடக்குது ஏது நடக்குது சுனாமிக்கு அப்புறம் ஏதோ சுனாமி வந்துட்டு பல நாள் அலறி அடிச்சு எழுந்திருச்சிருக்கேன். காரணம் ஒரே ஓசை. தூங்கிட்டே இருப்பேன். திடீர்னு ஒயின்னு ஒரு சத்தம், அப்புறம் கொயின்னு ஒரு சத்தம். ஏன்னா ஏதாவது அங்க ஃபயர் ஏற்படுதுன்னா அங்க ஸ்ப்ரிங்லர் பைப் மாதிரி தண்ணி வைக்கிற மாதிரி வச்சு ஒரு தண்ணி அப்படியே சுத்தம். பார்த்தா அப்படியே எல்லா இடத்தையும் தண்ணி சுத்தம். அப்படியே தண்ணி அப்படியே சுத்தம். பார்த்தா ஏதோ நடக்க போகுதுன்னு மக்கள் எல்லாம் விழிப்புணர்வா வீட்டை விட்டு வெளியில வந்துருவான். என்ன காரணம்? ஏதோ ஃபயர் ஆக போகுது அப்படிங்க. அந்த ஓசை மணி, அபாய ஓசை மணி பொய்னு ஒரு ஓசை போடுவான். கிராம மக்கள் முழுக்க நாங்க வெளியில ஓடி வந்துருவோம். ஏன்னா எத்தனை நாள் தூக்கத்தை எழுந்திருக்கேன். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கூட்டத்தில் எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த பவர் பிளான்ட் வன்மையா கண்டிக்கிற மாவட்ட ஆட்சியர் கவனத்துக்கு இதை முழுமையா கொண்டு வரேன். இப்ப நடந்துகிட்டு இருக்க பவர் பிளான்ட் என்ன நடக்குதுன்னா, கடுமையான மேகம் சூழ்ந்து வந்தா ஒரு கரிய ஒரு காத்த வந்து ஒயின்னு ஒரு ஒயிட் கலர்ல போகுது. ஒயின்னு ஒரு 10 நிமிஷம் போகுது. அந்த ஒயின்னு போகும்போது அந்த மேகத்தை கலக்குது. அந்த மேகம் அப்படியே மழையே பெய்ய மாட்டுது. அதே அந்த கம்பெனில சடன் ஒர்க் விட்டா அந்த 15 நாள்ல எப்படியாவது மழை பெஞ்சிடுது. கம்பெனி இயங்குற காலத்துல பருவமழையை தவிர சாதாரண மழை பெய்யறதே கிடையாது. இத மாவட்ட ஆட்சியர்கள் முழு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா இயங்கிட்டு இருக்க பிளானுக்கே இந்த கண்டிஷன் சொல்றேன். ஏன்னா இந்த கம்பெனி இனிமே வரக்கூடாதுங்கிறத தெளிவு. இயங்கிட்டு இருக்க கம்பெனியே வரைமுறைப்படுத்தினு. ஏன்னா மழையே வர மாட்டுது. அதோட சாலைகள்
நீங்க மாவட்ட ஆட்சியர்ல இருந்து ஐயா எஸ்பி வரைக்கும் அந்த ரோட்ல போயிருக்கீங்க. ஒரு 2 வீலர் போக முடியுதா? சாலை பராமரிப்பு 40 லட்சம். நீங்க உண்மையிலேயே நீங்களே கருணையுள்ள அதிகாரிகள்